ஆப்பிள் cider vinegar உண்மையாவே இட் இஸ் worth the hype மேம். டெஃபினட். ஐயோ நான் வந்து ஒரு கேக் சாப்பிட்டேன், நான் 1 கிலோ போட்டேன், இதெல்லாம் நாட் ட்ரூ அட் ஆல். ஸோ நத்திங் டு வரி. ஒன்ஸ் அ வீக். இந்த ஃப்ரூட் ஜூஸ்னு பார்க்கும்போது எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ஏபிசி ஜூஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நெவர். ஆப்பிளில் மாற்றி ஆம்லா போட்டுக்காங்க. ஸோ மேக் இட் ஏபிசி விச் இஸ் ஆம்லா, which is healthier, 9 times healthier than your apple. இப்போ இந்த மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாருமே ஐ திங்க் அந்த சைடு வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ. ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் 8 மணி ராத்திரிக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. உங்களோட இது அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எங்களோட எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேஷன் வந்து ட்ரெஸ்ஸில் காமிங்க, ஃபேஷனை உணவில் காட்டாதீங்க. கடைக்கு வந்திருக்க எதுக்குடா அவ்வளோ கிளாமரா வந்திருக்க, மூடிக்கிட்டு வரலாம், ஜிப்பை போடுறா. ஏய் இதான்டா இப்போ ஃபேஷனு. உங்களுடைய ஒரு ஹைட்ரேஷன் டிப் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? இன்னும் ஏதோ குடிச்சிட்டே இருக்காரு. ஹைட்ரேஷன் கூட ஹைட்ரேஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் உடம்புல எப்பயுமே. எது தாகத்தை அடக்கும்? ஒரு பானையில் தண்ணி வச்சு அதை குடிங்க, உடனே தாகம் அடக்கிடும். இதை விட பெட்டர். ஆனால் எல்லாரும் என்ன அடிப்பீங்க, வந்து அப்படி கேஸில் கொஞ்சோண்டு தண்ணியை சுட வச்சுட்டு குடிங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. நெக்ஸ்ட் இஸ் அந்த ஆப்பிள் cider vinegar மேம் ஃபார் வெயிட் லாஸ். அண்ட் ஆல்சோ அது இப்போ நிறைய டேப்லெட்ஸில் பவுடர் ஃபார்ம்லலாம் கிடைக்குது. அந்த டேப்லெட் அந்த தண்ணியில் போட்டால் அது டிசால்வ் ஆகிடுது, அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆப்பிள் cider vinegar உண்மையாகவே இட் இஸ் worth the hype மேம். டெஃபினட். ஸ்மால் குவான்டிட்டிஸ் இட் இஸ் குட், நாட் அ ப்ராப்ளம். ஃபார் வெயிட் லாஸ் அது Yes, நல்லாவே yes. ஒர்க் ஆகும். ஓகே சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீ. இப்போ நிறைய பேர் காலைல எழுந்தோடனே கொஞ்சம் கீயை வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுத்துக்கிறாங்க. கீ வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் சொன்னோம், அதில் 1 கீ. ஸோ நீங்கள் காலையிலே 1 டீஸ்பூன் கீ எடுத்துட்டா உங்களுக்கு சாதத்துக்கு மேலே கீ கிடையாது. பிகாஸ் குக்கிங் தேவைப்படுது இல்லையா, மற்ற 2 டீஸ்பூன். அதனால் அதை யோசிச்சுக்கோங்க, அதுன்னா ஓகே. பட் கீ வந்து ஹெல்தி ஃபேட் தானா மேம்? It has saturated fat, which is not good. It also has monounsaturated fat, which is very good for the heart. And it has polyunsaturated. So small amounts, not a problem. மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மேம் ஜென்ரலாக நம்ம எடுக்கக்கூடிய பட்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேர்ட் நிறைய பேர் வந்து டெய்லி, அதுவும் இப்போ சம்மர் சீசன் போது நிறைய பேர் பட்டர் மில்க் கேர்டெல்லாம் இப்போ டெய்லி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கேர்டை பொறுத்தவரையிலும் ஒரு நாளைக்கு பால் நாங்கள் வந்து 400 ml எடுக்க சொல்கிறோம். டோன்டு மில்க், சரிங்களா? டோன் மில்கில் கேர்ட் பண்ணுறீங்க, அது 2 கப்பு, அதான் 1 கப் விச் இஸ் 200 ml சாப்பிட்றீங்க. அது தவிர 100 ml உங்கள் காஃபி டீயில் போட்டுக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் சில பேர் காஃபி டீயே குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க 400 ml தயிர், அதை மோராக 200 ml 200 ml கேர்டாக 100 ml லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிடலாம். ஓகே. அடுத்து எனி சார்ட் ஆஃப் வெஜிடபிள் ஜூஸ் காலையில் எடுத்துக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மேம்? வெயிட் தாராளமாக எடுத்துக்கோங்க. பட் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறீங்க, வடிகட்டுறீங்க, அதோட ஃபைபர் போயிடுது. ஸோ இதில் பெனிஃபிட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட் ஜூஸ்னு பார்க்கும்போது எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ஏபிசி ஜூஸ் மேம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நெவர். இது வந்து ஏபிசி இன்னும் ஆல்ஃபபெட் படிக்கிற மாதிரி ஏபிசி அப்படின்னு யாரோ போட்டுட்டாங்க. இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஆப்பிள் அண்ட் கேரட் ராவாக சாப்பிட்லாம், நம்ம அது பழக்கம். பீட்ரூட் யாராவது ராவாக சாப்பிட்றீங்களா? ஜூஸாக குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தேவையாது. வாட் இஸ் த பெனிஃபிட்? யார் அதை பண்ணாங்க? இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் பீட்ரூட் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு குக் அண்ட் ட்ரிங்க். எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் மாற்றி ஆம்லா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பக்கத்தில் எங்கேயுமே வளையல. ஊட்டியில் கூட ஆப்பிள் கிடையாது. மேலே நார்த்லேருந்து தான் நம்மளுக்கு வருது. நம்ம இவ்வளோ விலையை கொடுத்து 35, 40, 50, இப்போ 75 டிபெண்டிங் ஆன் வாட் டைப் ஆஃப் ஆப்பிள். அது நீங்கள் கட் பண்ணால் ப்ரௌனாக இருந்தால் தூக்கி போடுறீங்க. ஏன்னா அது நம்ம ஊர் இயற்கை இல்லை. வேற இங்கே இருக்கிறது பெரிய நெல்லிக்காய். ஸோ சேஞ்ச் இட் டு ஆம்லான்னு. ஸோ மேக் இட் ஏபிசி விச் இஸ் ஆம்லா, which is healthier, 9 times healthier than your apple. Cheaper, easily available. எவ்வளோ விஷயம் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் வந்து இந்த ஓமம், அதுக்கப்புறம் வந்து அந்த கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் பாயில் பண்ணி வந்து குடிப்பாங்க. அது வந்து ஒர்க் ஆகுமா? சரி, நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க குடித்தா நல்லது. பட் அது ஒரு மருந்து. யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாத நீங்கள் குடிச்சிட்டே இருந்தால் ஏன்? யூ வேஸ்டிங் இட், நோ? வென் இட்ஸ் எ மெடிசன் ஏன் எடுத்துக்கிறீங்க? அதான் கொஸ்டின். 3 மந்த்ஸ்க்கு இவ்வளோ கேஜிஸ் ஆஃப் வெயிட் ரொம்ப சேஃப் அப்படின்னா எவ்வளோ மேம் சொல்வீங்க? 3 மந்த்ஸ்க்கு 10 கேஜிஸ். சூப்பர். அண்ட் எக்ஸசைஸ் பற்றி பேசும்போது நீங்கள் எப்பவுமே சொல்கிறது வந்து டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் அந்த காம்பினேஷன் தான் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்வீங்க. இன்றைக்கி கொஞ்சம் இந்த சம்மர் சீசனில் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஜிம் போகிறாங்க அண்ட் அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா அது எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் ஆனாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நல்ல ஃபேட்டெல்லாம் குறையுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சம்மர் சீசனில் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மேம்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எஸ், வாட்டர் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த பாடி. பட் அது ஃபேட் லாஸ் கிடையாது. அது வாட்டர் தான் வெளில போகுது. ஓகே, புரியுதுங்களா? வாட்டரே 1 ml வெளில போனால் 1 gram. ஸோ இஃப் யூ லூஸ் 250 ml 250 grams லெஸ். இந்த முதல்ல டெய்லி வெயிட் பார்க்குறதே தேவையே கிடையாது. ஒன்ஸ் அ வீக் வெயிட் பாருங்கள். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா 200 gram ஏறும். நீங்கள் யூரின் போனால் 200 gram இறங்கும். ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ் தட் டெய்லி வெயிட் பார்க்குறோம், அப்புறம் காத்தால் பார்க்குறோம், 12 மணிக்கு பார்க்குறோம், 4 மணிக்கு. டோன்ட் கெட் அது வந்து வெயிட் இஸ் ஒன்லி அ பேலன்ஸ், ஒரு ஆவரேஜ். அது வந்து அப்படியே நிற்காது ஒரு நாளைக்கு. ஐயோ நான் வந்து ஒரு கேக் சாப்பிட்டேன், நான் 1 கிலோ போட்டேன். இதெல்லாம் நாட் ட்ரூ அட் ஆல். நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிங்க 1 கிலோ போட்டிங்கன்னா கரெக்ட். ஏன்னா தண்ணி வந்து 1 கிலோ இஸ் 1 லிட்டர். ஸோ அந்த மாதிரி. ஸோ நத்திங் டு வரி. ஒன்ஸ் அ வீக் வெயிட் எடுத்தால் போதும். அண்ட் ஒன்ஸ் அ மந்த் பாடி ஃபேட் அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஓகே, டெய்லி இது பண்ண வேண்டாம். எஸ் டன் மேம். அடுத்து இந்த பெல்லி ஃபேட்டை, ஏன்னா வெயிட் லாஸ் கூட பண்ண முடிஞ்சிருது, பெல்லி ஃபேட்டை வந்து குறைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் மேம் அது அவ்வளோ? பிகாஸ் எக்ஸசைஸ் பண்ணோம். கோர் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா எக்ஸசைஸும் பண்ணிடலாம். பட் கோர்னு பேர், அதாவது வயத்தை குறைக்கிறதுக்கு பண்ணுற எக்ஸசைஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை வந்து பண்ணியே ஆகணும். பட் அதை பண்ண மாட்டாங்க, மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் ப்ராப்ளம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து தொப்பை போடுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. அந்த ஒரு சேஞ்ச் எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க? எதனால் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் பார்க்க முடியுது? பிகாஸ் டூ மச் ஆஃப் கேலரிஸ், அதான் ப்ராப்ளம். அண்ட் கேலரிஸ் வந்து எதுலேருந்து வருது? மாவு சத்து. மாவு சத்தும் அதுவும் என்ன, மைதா அந்த மாதிரி விஷயத்துலேருந்து, கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி நிறைய வருது. ப்ளஸ் கொழுப்பு சத்து, டூ மச் ஆஃப் ஆயில். இது 2 தான் மெயின் ப்ராப்ளம். வெரி லிட்டில் வெஜிடபிள், வெரி லிட்டில் ப்ரோட்டீன். பட் இன்றைக்கி இருக்க யங் ஜென்ரேஷன் எல்லாம் அந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸு, ஒரு பர்கர், பீஸா, அதுவும் இப்போ அந்த மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாருமே ஐ திங்க் அந்த சைடு வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ இந்த லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மேம்? 100%. ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் 8 மணி ராத்திரிக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. இஃப் யூ ஆர் ஈட்டிங் ஆஃப்டர் தேட் யூ ஆர் பீயிங் இன்ஹியூமன். சரிங்களா? இன்ஹியூமன்னா என்ன? நார்மல் கிடையாது. அது நம்ம சாப்பாட்டை முடிச்சிடணும் 8 மணியோட. சூரிய பகவான் கீழே போனோடனே முடிக்கிறது நிறைய பேர், ஜெயின்ஸ் எல்லாம் 5:30 மணிக்கே முடிச்சிடுவாங்க. சரி, அந்த அளவு முடியலன்னா 8 மணிக்காவது முடிக்கணும். இந்த அலாம் வச்சு 3 மணிக்கு எழுந்து நான் பிரியாணி ட்ரக்கை பிடிப்பேன், நான் சாப்பிட்றேன், 4 மணிக்கு போய் சாப்பிடுவேங்கிறது இதெல்லாம் ஃபேஷனபிளாக இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விலை அது மாதிரி பணம் கொடுத்து ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் லைஃப்பில் எது வேணால் வாங்கலாமா? ட்ரெஸ்ஸு வாங்கலாம், நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம், மேக்கப் வாங்கிக்கலாம். ஒரு பணம் கொடுத்தா அப்பா அம்மான்னு 2 பேர் வந்து நிற்பாங்க. யார் குழந்தைங்கள் இல்லையோ அடாப்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஹெல்த்து மாத்திரம் வாங்கவே முடியாது. அண்ட் வாட் ஹெல்த் யூ கெட் 25 years உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்துண்டு ஹாஸ்டலில் போய் இல்லை வெளியில் போய் தனியாக இருந்து வெறும் 6 மாதம் குடிச்சவர் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். தட் இஸ் த மெசேஜ் எல்லாருக்குமே. ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேஷன் வந்து ட்ரெஸ்ஸில் காமிங்க, ஃபேஷனை உணவில் காட்டாதீங்க. இந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்றது, எப்போ வேணால் சாப்பிட்றது, என்ன வேணால் சாப்பிட்றது, இதுதான் இன்னித்து ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா. ஏன் ஒபேசிட்டி வருதுன்னா இதுதான் ப்ராப்ளம்.
நம்ம ட்ரெடிஷனை விட்டுட்டோம். இந்த சீசனில் என்ன சாப்பிடுவாங்க காலையில்? பழைய சோறு. ஐயோ அதை யார் சாப்பிட்றதுன்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டோம் சென்னையில். ஃபைனலி இந்த சம்மரை வந்து ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுடைய ஒரு ஹைட்ரேஷன் டிப் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க மேம்? சிம்பிளாக தண்ணி குடிங்க. இப்போ வெளியிலேருந்து வரீங்க, ரொம்ப தாகம் எடுக்குது, என்ன தண்ணி குடிப்பீங்க நீங்கள்? விச் வில் யூ ப்ரிஃபர்? நல்லா ஒரு ஐஸ் வாட்டர். ஸோ ஐஸ் வாட்டர் உங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து தாகத்தை அடைக்கும். அதுக்கு ஒரு 5 minutes கழித்து வெறும் தண்ணி எடுத்து குடிப்பீங்க. பிகாஸ் இட் வில் நெவர், தாகத்தை அடைக்கவே அடைக்காது ஐஸ் வாட்டர். ஏன்னா அது வந்து டெம்பரேச்சர் நம்ம வெளியில் இருக்கிறது 38, 36 or whatever 40, அது வந்து 2, 3, 4, 5 degrees டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஐஸ் வாட்டர் குடித்தா எனக்கு கோல்டு பிடிச்சது இது கிடையாது. கோல்டு காஃப் வருது வந்து வைரஸ். பட் ஐஸ் வாட்டர் உங்களுக்கு தாகத்தை அடக்காது. எது தாகத்தை அடக்கும்? ஒரு பானையில் தண்ணி வச்சு அதை குடிங்க, உடனே தாகம் அடங்கிடும். இதை விட பெட்டர். ஆனால் எல்லாரும் என்ன அடிப்பீங்க வந்து அப்படி கேஸில் கொஞ்சோண்டு தண்ணியை சுட வச்சுட்டு குடிங்க. லிட்டில் வார்ம் வாட்டர், நாட் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர். அதான் ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் ஜாஸ்தி. பிரமாதமாக தாகம் அடங்கும். சொல்லுவாங்க எல்லோரும் லிட்டராக தண்ணி குடிக்கிறேன், ஆனால் தாகமாக அடங்கலைப்பா அப்படிம்பாங்க. இதுதான் காரணம். Because either they are having ice water or they are having some ice or juice with ice. இது தாகத்தை அடக்கவே அடக்காது. ஓகே, ஸோ ஹைட்ரேஷன் சிம்பிள்மா. plain room temperature water. முடிஞ்சா பானை. சரி வாட்டரே ரொம்ப குடிச்சா போர் அடிக்குதுன்னா நீர் மோர் வச்சுக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்லை சில பேர் மோர் பிடிக்காது, அப்போது வெறும் தண்ணியில் கொஞ்சம் உப்பு, லைம் இதை போட்டு குடிங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். யாருக்கு முடியுமோ அதில் ஏலப்பொடி இல்லை கொஞ்சோண்டு குங்குமம் வேணா போட்டுக்கலாம். ஓகே, தட் ஆல்சோ ஆட்ஸ் டு த இது. ஸோ இதுதான் ஹைட்ரேஷன், வேறு எதுவுமே இல்லை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.